வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி வெளியாக இருக்குது. நோட்டிஃபிகேஷன் நேம் பார்த்திங்க அப்படின்னாக்கா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024. டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னாக்கா 298 வேகன்சி. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷனு. இதுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது, எந்த எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. ஒன்லி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணோம், இன்டர்வியூ மட்டும்தான் நடக்கும். அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சரிங்களா? சரி, இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா 11/7/2024. இதை நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 18/7/2024. நமக்கு ரெக்ரூட்மெண்ட் நேம் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். என்ன போஸ்டிங் அப்படின்னாக்கா டெக்னிக்கல் மேன் பவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் மேன் பவர் போஸ்ட்டு. இது வந்து நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைனில் போய்ட்டு இந்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, www.mhc.tn.in/esc/_rec. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக நமக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் நம்பர் நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கணும். இதான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க வேண்டாம். சரி, இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்துருங்க. நார்மலாக எல்லாத்துலையும் கொடுக்குறது தான். இந்த ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு முதல்ல இந்த டோட்டல் வேக்கன்சி பார்த்துடலாம். போஸ்ட் நேம் நான் சொன்னது தான் இந்த டெக்னிக்கல் மேன் பவர் அப்படின்ற போஸ்ட் நேம். எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னாக்கா 298 வேக்கன்சி. சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த் வந்து 15,000 சேலரி. இது கன்சிடர்ட் பே தான், இது வந்து வேரியபிள் பே கிடையாது, சரிங்களா? சரி, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் ப்ளஸ் புதுச்சேரியில் ஒரு 3 இருக்குது. அது 3க்கு சேர்த்து நம்ம கொடுத்துருக்காங்க. டோட்டலாக அரியலூரில் ஒரு 6 போஸ்டிங், செங்கல்பட்டில் ஒரு 9, சென்னையில் 17, கோயம்புத்தூரில் 14, கடலூர் 11. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்த மாவட்ட உயர்நீதிமன்றங்களில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துங்க, எல்லாமே நோட்டிஃபிகேஷன் தெளிவாக இருக்குது. ப்ளஸ் கடைசியாக புதுச்சேரியில் ஒரு 3 வேக்கன்ட் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 298 வேக்கன்சி இருக்குது. சரி, இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மினிமம் எஜுகேஷன் அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஜூலை 10 அப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது. மினிமம் ஏஜ் வந்து நமக்கு ஒரு டிகிரி கம்ப்ளீட் அப்படின்னால 20 or 21 இருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா 35 இயர்ஸை எக்ஸீட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? சரி, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி. அந்த டிகிரிலே பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிடெக்கு, எம்சிஏ ஆர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஆர் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்டெக், அதாவது எனி பேச்சுலர் டிகிரி. அதில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். மெயினாக அதில் என்ன பிரான்ச் இருக்கணும் அப்படின்னாக்கா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் நம்ம படிச்சிடணும். இங்கே பாருங்கள், இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்ட்டு இங்கே கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. அப்போ போர்ட் ஆஃப் செலெக்ஷன் என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய 10th 12th யூஜி, டிப்ளமா, பிஜி எல்லா மார்க் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறோமோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு தயார் பண்ணுவாங்க, சரிங்களா? ரேங்க் லிஸ்ட்டை தயார் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து 2 ஸ்டேஜாக நமக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரிலிமினரி இன்டர்வியூக்கு பார்த்திங்கன்னா 1:10 அந்த ரேஷியோவில் இந்த மார்க் அடிப்படையில் நம்மளுக்கு கூப்பிடுவாங்க, சரிங்களா? அப்போ இந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம மார்க்கை பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த ஃபைனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 1:3 அப்படின்ற ரேஷியோவில், இந்த ப்ரிலிமினரிக்கும் 1:10 ரேஷியோவில் கூப்பிட்றாங்க. அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டு ஒரு பர்டிகுலர் ரேஷியோ 1:3 ரேஷியோவில் மார்க் பேசிஸில் ஃபைனல் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபைனல் இன்டர்வியூ முடிஞ்சு செலெக்ஷன் ப்ராசஸ், இன்டர்வியூ லிஸ்ட்டு நமக்கு விட்டுருவாங்க. எவ்வளோ போஸ்ட் வேக்கன்ட் இருக்கோ அவ்வளோ போஸ்ட்டு வேக்கன்சி. அந்த இன்டர்வியூ லிஸ்ட்டு விட்டதுக்கப்புறமா நம்ம போய்ட்டு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொசீஜர். இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னாக்கா நம்ம எந்த டிஸ்ட்ரிக் ஹைகோர்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் நமக்கு அந்த ஏரியாவில் மட்டும்தான் நமக்கு அந்த இன்டர்வியூ நடக்கும், எல்லா ப்ராசஸுமே. அந்த ஃபைனல் இன்டர்வியூ மட்டும் நமக்கு சென்னையில் நடக்கும், மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த பிரான்ச்சில் நடக்கும். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம அப்ளை பண்ணுறது வந்து நம்ம எந்த டிஸ்ட்ரிக்குனால் நம்ம அப்ளை பண்ணலாம், சரிங்களா? நம்ம சாய்ஸ் தான், நம்ம அப்ளிகேஷனாக சாய்ஸ் கேட்கும். இதுதான் வந்து நம்ம அந்த இன்டர்வியூ ப்ராசஸ். சரி, அந்த ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்து மெரிட் பேசிஸில் அவங்க அந்த வெப்சைட்லேயே பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நமக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க, இப்போ இது எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இது நம்ம அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ நீங்கள் இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த வெப்சைட் நீங்கள் போகணும். mhc.tn.gov.in அப்படின்னு போட்டாலே போதும். mhc.tn.gov.in இந்த வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ள வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டாக இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அது இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த லாகின் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்க நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பார்த்துக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளோ வேகன்சின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கு இல்லைங்களா, லாகின் ஆர் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அப்ளைங் இந்த போஸ்ட் ஆஃப் கன்சல்டன்ட் ஸ்டாஃப் ஃபார் வேரியஸ் போஸ்ட். சரி, அப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அந்த பேஜுக்கு போகும். அந்த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைல் நம்பர், என்டர் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை ரீடைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் அப்ளிகேஷன் வந்து பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் சப்மிட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் பேசிக்காக வந்து சப்மிட் பண்ணுறது. இது சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி நம்பர், மெயிலுக்கு ஒரு மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி நம்பர் வரும். திரும்ப அந்த ஓடிபி வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்தராக நீங்கள் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ அந்த ஃபர்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னாக்கா ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. பர்சனல் டீட்டெயிலு, அதுக்கப்புறமா உங்களோட அகாடமிக் டீட்டெயிலு, உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸு, அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி லாஸ்ட்டு சப்மிட் கொடுக்கணும். இதுதான் அந்த ப்ரொசீஜர். இது ஃபஸ்ட்டு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன். இதை முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டாக இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா திரும்ப ஃபர்தராக அந்த லாகின் பேஜுக்கு போவோம். உங்களோட இமெயில் ஐடி தான் பார்த்தீங்கன்னா அந்த லாகின் ஐடி. பாஸ்வேர்டு நீங்கள் அதுக்கு இமெயில் ஐடி கொடுக்கும்போது கீழே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க அப்ளை பண்ணும்போது, அந்த பாஸ்வேர்டு அது ரெண்டையும் போட்டு அந்த ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்துருக்கும். அது ரெண்டையும் கொடுத்து லாகின் பண்ணுங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஃபர்தராக அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ண சொல்லும். அந்த அப்ளிகேஷன் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டாக உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், உங்கள் பேர், அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், நெக்ஸ்ட்டாக உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் வீட்டு அட்ரஸ், இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் உங்களுடைய அகாடமிக் டீட்டெயில்ஸ் 10th 12th யூஜி பிஜி டிப்ளமோ எது முடிச்சோம் அதோடைய மார்க்கு பர்சன்டேஜ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ண சொல்லும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் அப்லோடு. டாக்குமெண்ட் என்னென்ன அப்லோட் பண்ண அப்படின்னாக்கா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இங்கே 10th 12th யூஜி பிஜி கரஸ்பாண்டிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். லாஸ்ட்டாக ஃபைனல் சப்மிட் கொடுக்க வேண்டியதான். இதுதான் வந்து நம்ம அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர். சரி, யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ மறக்காமல் வந்து இதை அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 298 போஸ்டிங் இருக்குது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/7/2024. அதுக்குள்ளே மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் 4 நாள் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.